என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்கு ரமணகிரி சுவாமிகளின் வாழ்க்கையிலிருந்து இன்னும் சில குறிப்புகள் இந்த தொடரில் இந்த ரெக்கார்டிங்கில் போடலாம் அப்படிங்கிறதுனால உங்களை எல்லாரும் திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதை எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா, மகானோட சரித்திரத்தை கேட்கும்போதோ இல்லை சினிமாலேயோ டிவிலேயோ பார்க்கும்போதோ ஆன்மீக ரீதியாக நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். எப்பவுமே ஒரு அலசல் நமக்கு தேவையா இருக்கு. அதை அலசி பார்க்கும்போது நம்மளோட நிலைமை என்ன, அவர்களோட முயற்சி என்ன, நம்ம இவ்வளவு முயற்சி செய்ய முடியுமா, நம்ம இவ்வளவு செய்யறோமா அப்படின்னு சில கேள்விகள் நமக்கு நாமே கேட்டுட்டோம்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ ரமணகிரி சுவாமிகளோட ஆன்மீக பயணத்துல இன்னும் சில விஷயங்களை நான் சொல்றேன். அவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வந்தார். அப்புறம் அந்த தேடல் ரொம்ப இன்டென்ஸா ஆன உடனே கோர்ஸை விட்டுட்டார். யூனிவர்சிட்டி விட்டுட்டு ஹிமாலயாஸ்க்கெல்லாம் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நார்த் எல்லாம் போய் அப்புறம் ரொம்ப சவுத் எல்லாம் டிராவல் பண்ணி அந்த மாதிரி வரும்போது இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் இவர் அந்த அங்கேருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிக்க கூட இல்லையா. இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு நிர்பந்தங்கள் அவளுக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு அவர் போன போது என்ன ஆச்சுன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. திருவண்ணாமலைக்கு அவர் போன போது கோவிலுக்கு என்டர் பண்றதுலேருந்து இவர் காலை எங்க வச்சாலும் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்துதான். ஒரு ஸ்டெப் வச்சா ஒரு சிவலிங்கம், திருப்பி அடுத்த ஒரு ஸ்டெப் வச்சா சிவலிங்கம். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு அதை எப்படி இதை மீறி எப்படி அவர் தரிசிப்பார் சுவாமிய, அவர் வேண்டிக்கிறார். இந்த மாதிரி நீ இப்படியே வழி முழுக்க இப்படி இருந்தேன்னா நான் எப்படி வருது உன்னோட கோவிலுக்கு உள்ள, எப்படி வருது, நான் உன்னை எப்படி தரிசிக்கிறது அண்ணாமலையாரேன்னு சொல்லி வேண்டிக்கும் போது அப்ப அது மறையிறது. அப்புறம் அவருக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கிறது. அதை முடிக்கிறார். அதுக்கப்புறம் ரமணாசிரமத்துல அவர் பகவான் ரமணரும் இவரும் மீட் பண்ணார். அப்புறம் பகவான் ரமணர் இவரை பிளஸ் பண்றார். உனக்கு சாப்பாட்டுக்கு நீ இனிமே கஷ்டப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இவருக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இவரோட குரு இவருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு விதி மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ரூல் என்ன ரூல் அப்படின்னாக்கா, யாராவது கொடுத்தாதான் நீ வாங்கிக்கணும், நீயா போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இவருக்கு போட்டிருக்கார். கடைசி வரைக்கும் அவர் அதை காப்பாத்திருக்கார். இந்த மாதிரி பல விதமான சோதனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் தான் எனக்கு இதுக்கெல்லாம் மீறி அவர் ஞானம் அவருக்கு சித்தித்தது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கு நான் இப்ப வரேன். அதுக்கப்புறம் பகவான் ரமணரை மீட் பண்ணின உடனே 40 நாள் இவர் தவத்துல இருக்கார். எது கிடைக்கணுமோ அவருக்கு அது கிடைக்கிறது. ஞானம் சித்தித்தது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப எல்லாரையுமே, இதை கேட்கிறவ எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும். நான் முட்டாள் ஆனேன் அப்படின்னு சொல்றார். ஐ பிகேம் எ ஃபூல் அப்படிங்கிறார். எதை அடையணுமோ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னை இவர் முட்டாள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல தான் முட்டாள்னார், அப்புறம் தன்னை இவர் எப்ப ரெப்ரசன்ட் பண்ணாலும் இவன் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் தன்னை பத்தி சொல்வாராம். அப்புறம் பகவான் ரமணா அவர்கள் சமாதியான போது இவர் அந்த இடத்துல இருந்திருக்கார். அந்த இதெல்லாம் கூட, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கூட நமக்கு கிடைக்கிறது. பகவான் ரமணா சமாதி ஆனதுக்கு அப்புறம் கூட இவரோட நிறைய விஷயத்துல இவருக்கு சில விஷயங்கள், நிறைய விஷயத்துல இவருக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நிறைய நடந்திருக்கு இவரோட வாழ்க்கையில.
ஆக்சுவலா இவருக்கு எது கிடைக்கணுமோ வாழ்க்கையில அது கிடைச்சிடுத்து. நம்மளோட நிலைமையெல்லாம் எடுத்து பார்த்தாக்கா, நம்ம வந்து நெறையா சத்சங்கம் கேட்குறோம். நெறையா புஸ்தகங்கள் படிக்கிறோம். நெறைய விஷயங்கள் நம்ப வந்து மேல நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம். ஒரு சிஷ்ய வந்து தன்னோட குருட்ட போயிட்டு, தான் இதுவரைக்கும் படிச்ச புஸ்தகங்களோட லிஸ்ட் சொன்னானாம். அப்ப குரு கேட்கிறாரு அவங்கிட்ட, "நீ இவ்வளோ புஸ்தகங்கள் படிச்சது சரிப்பா. அதுல எவ்வளவு விஷயங்கள் உன் உள் போயிற்று?" அப்படின்னு கேட்கிறார். நீ எதுன்னு எடுத்துட்ட? இவ்வளவு புஸ்தகத்தை நீ படிச்சிருக்க. எவ்வளவு புஸ்தகம் உனக்குள்ள போச்சு அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு நம்மளை பத்தின ஒரு அலசல் கிடைக்கிறது. இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் கேட்கும்போது நம்மளை நாமே பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யன் வந்து இவரிடம் கேட்குறான், உண்மையான குருவை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது இவர் சொல்றார், ஒரு குருவை உண்மையான குருவோட இருக்கும்போது நமக்கு வந்து மனசுல ஈவில் தாட்ஸே வராது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் லவ் என்றால் என்ன, அட்டாச்மெண்ட் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்றார். லவ் கிவ்ஸ், அட்டாச்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்றார். இவர் வந்து ஞானம் சித்தித்து எது அடையணுமோ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் சிஷ்யர்கள் எல்லாம் நிறைய பேர் வச்சுண்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பேருக்கு வந்து சில குழப்பங்கள்லாம் அவர் தீர்த்து வச்சிருக்கார். மனசை பத்தி கொஞ்சம் அவர் பேசியிருக்கார். அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு மெத்தட் என்ன சொல்றாருன்னா, மனசோட ஒத்து போய் பாரு அப்படிங்கிறார். அது வந்து நம்மளை தன் வசத்தை இழுக்கும், தன் வசத்துக்கு நம்மளை கொண்டு வரும். அதனால நம்ம கடைசியில அதுக்கு சரி சொல்லி சொல்லி நம்ம தோத்துடுவோம். அதை வந்து வசம் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறார். ஸோ மனசோட ஒத்து போறதும் கஷ்டம், பகைவனா பார்க்கறதும் கஷ்டம் அப்படிங்கிறார். மூணாவது விஷயமா அவர் சொல்றது வந்து, ஒரு டாக்டர் பேஷண்ட் மாதிரி கற்பனை பண்ணிட்டு, ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட வரும்போது அவன் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்வான். கொஞ்சம் பாதி கிட்ட வரும்போதே ஒரு டாக்டர் வந்து சரி சரி புரிஞ்சுடுத்து, இந்த அந்த மருந்தை வாங்கிட்டு போன்னு சொல்றாரு இல்லையா டாக்டர்ஸு. கொஞ்ச நாள் கழிச்சு பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் கதவை மூடிடுவார். அந்த மாதிரி நம்மளோட தாட்ஸை வந்து எவ்வளவோ அவ்வளவு இது பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் சொல்றார். கொஞ்சம் சைலன்ஸ் வரும் இதனால. அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இடமும் கொடுக்குறோம் இல்லையா, இடம் கொடுக்காமே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. கொஞ்சம் மெடிடேட் பண்றதுக்கு இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனசை பத்தி சொல்றார். மொத்தமா பார்த்தோம் ரமணகிரி சுவாமிகளோட வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணத்தை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தேசத்திலே இருந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாத சில விஷயங்களை அவர் வேற கண்ட்ரிலேருந்து வந்து அவர் ஞானம் அவருக்கு சித்திச்சுது அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப பெருமையா வந்து அதை கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து யோகா, தபசு, ஞானம் இதெல்லாம் கற்பிக்கிறதுக்காக ரொம்ப பெரிய மகான்கள் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு, இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தோட உங்களை நான் திருப்பி சந்திக்கிறேன்.